இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமாவுக்கு நீ செஞ்ச உதவியை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாமா முகத்துல எப்பவும் இல்லாத சந்தோஷத்தை பாக்குறேன். அக்காவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இதெல்லாம் உன்னால தானே நடந்திருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் செஞ்சது சின்ன உதவி தானே. பேங்க்ல அவருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான். இதுவும் பெருந்தன்மையை காட்டுது. மாமாவே இதுக்கெல்லாம் நீதான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காரு. சித்தியால அவர் அவமானப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்தப்போ கரெக்டான நேரத்துல ஹெல்ப் பண்ணிருக்கேன். குழந்தை விஷயமா அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தாங்க. அதுவும் சிவனாண்டியோட சதின்னு கண்டுபிடிச்சு பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன். இப்ப பொறுக்க போற குழந்தை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இது நம்ம குடும்ப ரேவதி. என்னால முடிஞ்சதை கண்டிப்பா நான் செய்வேன். அது என் கடமையும் கூட. இல்லைன்னா சொந்தம் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்படி எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற உன்னை ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. தாத்தா பாட்டி மேல இருக்கிற கோவத்தை உன் மேல காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நீ என்ன தப்பு செஞ்ச? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இன்னும் பேசிட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க மாறிட்டா போதும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அவங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நாள் வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இதுவே ரொம்ப அதிகம். என்ன எவ்வளவு நாள் பொறுமையா இருக்கிறது? பொறுமையா இருந்து தானே ஆகணும், வேற வழி இல்லையே. அப்படியே அம்மா மனசு மாற நினைச்சாலும் சித்தி விட மாட்டாங்க. பாட்டி செத்ததையே பெருசு பண்ணி அம்மா மனசை மாற விட மாட்டாங்க. உண்மை தெரியாத வரைக்கும் தானே உங்க தாத்தா பாட்டி மேல கோவமா இருப்பாங்க. உண்மை தெரிஞ்சா எல்லாம் மாறிடும் ரேவதி. இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து நிரூபிக்கத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே அது நடக்கும். அத்தையும் மனசு மாறுவாங்க. கோயில் கும்பாபிஷேகத்தை மாமா கையில நடத்தினதும் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நீ சொல்றத கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்றது ரொம்ப சந்தோஷம் தான். சீக்கிரமா அதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா நடக்கும் ரேவதி. சரி, நீ படுத்தவங்க. ஆமா, சீக்கிரம் படுத்தாதான் காலையில ஹோட்டல் திறப்பு விழாக்கு போக முடியும். சரி, நீ படுத்துக்க. ம்.